அந்த கிராமத்தில் குமாரன் என்ற விவசாயி வசித்து வந்தார். வயல் வேலைதான் அவருடைய உயிர். பசுமை நிலத்தையும் நெல் வயலையும் பார்த்து வாழ்ந்தவர். குமாரன் கையால் நடவு செய்து உரம் போட்டு பராமரித்து மழைக்கு கடவுள் வேண்டிக் கொண்டு வயலை வளர்த்தார். அந்த வருடம் கடுமையான வறட்சி. மழை வரவே இல்லை. குமாரனின் வயலும் காய்ந்து போனது. அப்போது குமாரன் தன் புத்திசாலித்தனத்தால் ஒரு புதுமை செய்தார். கிணறு தோண்டி சூரிய சக்தி பம்ப் வைத்து தண்ணீர் பாசனம் செய்தார். பிற விவசாயிகளும் அவரிடம் உதவி கேட்டனர். குமாரன் தன் ஜன்னலில் இருந்து மட்டும் பார்ப்பதற்கில்லை என்று அனைவருக்கும் தன்னுடைய யோசனையை பகிர்ந்தார். மறுநாள் முழு கிராமத்திலும் சூரிய சக்தி பம்ப் பொருத்தப்பட்டது. 3 மாதத்தில் பசுமை மீண்டும் வளர்ந்தது. குமாரனின் பொறுமையும் முயற்சியும் கிராமத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. இப்போது குமாரன் கிராமத்தில் பசுமை குமாரன் என அழைக்கப்படுகிறார். அவரின் முயற்சி அரசு விருது பெற்றது. இளம் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் துவங்கினார். கதையின் போதனை: விபத்துக்களை சந்திக்கும் போது புத்திசாலித்தனமும் பொறுமையும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.